வெல்கம் டு பிருந்தா அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் நடந்தது. அதில் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டும் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ராணி பாட் 100 bananas at the rate of ₹320 and sold at the rate of ₹60 per dozen. Find the profit or loss percentage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தோன்னா இங்கே வந்து 100 வாழைப்பழங்களை வந்து ₹320 வாங்கியிருக்காங்க. அப்போ இது வந்து காஸ்ட்டு ப்ரைஸு. அதே மாதிரி அதனை 1 டஜன் ₹60 விற்றுருக்காங்க. 1 டஜன் அப்படின்னா 12 ஆப்பிள் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா ₹60 விற்றுருக்காங்க. இது வந்து செல்லிங் ப்ரைஸு. அப்போது நம்ம வந்து 100 இதில் வந்து 12 வந்து ₹60னா 100 எத்தனை ரூபாய்க்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 100 வாழைப்பழமாக அதை வந்து நம்ம டசனாக முதல்ல பிரிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டஜனுக்கு 12 × 8 போட்டோம்னா 96. அப்போ 100க்குள்ளே எத்தனை டஜன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 8 டஜன்ஸ் இருக்குது. அப்போ மிச்சம் தனியாக இருக்க வாழைப்பழம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 4 இருக்குது. இதனுடைய ரேட் முதல்ல கண்டுபிடிக்கலாம். 12 × 8 ஸோ ஒரு டஜன் வந்து ₹60. அப்போ 8 டஜன் இதுக்குள்ளே இருக்கா. அப்போ 8 × 60 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 480. நெக்ஸ்ட்டு இங்கே 4 வாழைப்பழம் அது இல்லாமல் தனியாக இருக்கா. இதுக்கு வந்து 12 ₹60. இப்போ ஒரு வாழைப்பழத்தினுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹5. அப்போ 4க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹20 வரும். ஸோ இதையும் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 100 வாழைப்பழத்தை எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னு பார்த்தோம்னா ₹500 விற்றுருப்பார். அப்போ 500 அப்படிங்கிறது தான் வந்து செல்லிங் ப்ரைஸு. ஸோ அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 320, செல்லிங் ப்ரைஸ் வந்து 500. இதுலேயே நமக்கு தெரியுது. இதை பார்த்தோன்னா வந்து ப்ராஃபிட்டு. ஏன்னா விற்ற விலை வந்து வாங்கின விலையை விட அதிகமாக இருக்குது. எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா 320, 500 மைனஸ் 320 போட்டோம்னா 180. இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போன்னு பார்த்தோம்னா 180 பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதை போட்டோம்னா நமக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வரும். 56 1/4%. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் வந்து இஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் a + b இஸ் a + b தென் வாட் இஸ் த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் a அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னாலே வந்து நமக்கு மைனஸில் இப்போது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் a + b என்ன அப்படின்னு கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து சைனை மாற்றி எழுதுவோம். இங்கே மைனஸ் ஒரு ரெண்டுக்குமே -a -b இப்படி சைன் மாற்றி எழுதுறது தான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸு. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே சைனை மாற்றாமல் அவங்களே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. a + b அப்படிங்கிறதுக்கு வந்து a + b அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏக்கு என்ன அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் ஏவே தான். நார்மலாக இந்த கண்டிஷன் கொடுக்காம கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து மைனஸ் போட்டிருக்கணும். ஆனால் இவங்க வந்து a + bக்கே வந்து a தான், a + b அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. அப்போ ஏவினுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னவாக இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஏவே தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு 41 கொஷின் பார்க்கலாம். இது வந்து நம்ம அல்ஃபபெட்டுக்கு ரீசனிங் மாதிரி இருக்குது. ஏபிசிடி அப்படின்னு லைனாக எழுதினோம்னா நமக்கு பிக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு டி, நெக்ஸ்ட்டு ஒரு கேப் விட்டு எஃப், அதே மாதிரி சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வந்து 2 கேப்பு, எஃப்க்கும் ஐக்கும் வந்து நடுவில் 2, டிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 3, அதே மாதிரி ஹெச்சுக்கும் எல்லுக்கும் நடுவில் 4. இந்த மாதிரி டிக்கு அப்புறம் என்ன ஆல்ஃபபெட் வரும்னு பார்த்தோம்னா ஈக்கு அப்புறம் ஜேக்கு இங்கே 3 இருந்துச்சா. ஸோ ஈக்கும் ஜேக்கும் நடுவில் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். இப்போ ஜேக்கும் ஓக்கும் நடுவில் வந்து 4 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். இது ரீசனிங் டைப்பில் இருக்குது. இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான் ஆன்சர். Next 42nd question. How many different towers of 4 blocks can be built using 2 red and 2 blue blocks kept one over the other னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்லன்னு பார்த்தோம்னா இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்களை வச்சு நம்ம வந்து எத்தனை ஒன்று மேலே ஒன்றா அடுக்குனா எத்தனை விதமான கோபுரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நான் இதில் 2 இருக்கனால நம்ம ஈஸியாக எழுதியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ரெண்டுமே பிளாக்கு, கீழே 2 ரெட்டு இப்படி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே 2 ரெட்டு, கீழே 2 ப்ளூ, பிளாக்குன்னு சொல்லிட்டேன், ப்ளூ, மேலே 2 ரெட்டு, கீழே 2 ப்ளூ, மறுபடியும் மேலே ப்ளூ 6, ப்ளூ 6 இப்படி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ இருக்க இடத்துல 6 இப்படி எடுக்கலாம். ரெட்டு ப்ளூ இப்படி எடுக்கலாம். இப்போ கார்னரில் இருக்க மாதிரி சென்டரில் 2 ரெட்டு,
மேலேயும் கீழேயும் ப்ளூ, அதே மாதிரி சென்டரில் 2 ப்ளூ, மேலேயும் கீழேயும் ஆர். இதுக்கு மேலே வேறு எந்த விதமாக நம்மளால் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்க முடியாது. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 6 டைப்ஸாக நம்மளால் வந்து அடுக்க முடியும். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட் இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 5 persons can do 5 jobs in 5 days, then 50% can do 50 jobs in dash daysன்னு சொல்லியிருக்காங்க. 5 நபர் 5 நபர்கள் 5 வேலையை வந்து 5 நாளில் செய்கிறாங்க. அப்போ 50 நபர் 50 வேலையை செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ஃபார்முலா வரும்னு பார்த்தோம்னா மேலே வந்து 5 நபர் இன்ட்டு 5 டேஸு டிவைடட் பை ஒர்க்கு கீழே வந்து ஒர்க்கு வந்து கீழே வரும். அதே மாதிரி ஈக்குவல் டு 50 நபர், ஆனால் எத்தனை நாள்னு வந்துட்டு நமக்கு தெரியல, ஸோ அது எக்ஸு டிவைட் பை எத்தனை வேலைன்னு பார்த்தோம்னா 50. கேன்சல் பண்ணால் 50 50 கேன்சல் ஆகிடும், 5 5 கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5 எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 தான் வந்து இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு இணைக்கரத்தின் அடிப்பக்கமானது அதனுடைய உயரத்தை போல் 3 மடங்கு அதனுடைய பரப்பளவு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா அடிப்பக்கம் எவ்வளோ, பேஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பேரலலோகிராமுக்கு வந்து இப்படி இருக்கும். அதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறதா வந்து ஏரியா 192, அதை அவங்களே சொல்லிட்டாங்க. இன்னொன்று நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் வந்து த்ரைஸ் இட்ஸ் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேஸ் ஈக்குவல் டு 3h அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 3h² ஈக்குவல் டு 192 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா h ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பேஸ் கேட்டிருக்காங்க. அப்போ h ஈக்குவல் டு 8னா பேஸ் ஈக்குவல் டு 3 × 8 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு 45th கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the time taken for 4400 to become 4851 at 10% compounded half yearlyன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் ஹாஃப் இயர்லி அப்படின்னாலே நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு amount equal to p into 1 plus compounded half yearlyன்னு சொல்லியிருக்கனால r/2 divided by 100 whole power 2n அப்படின்னு இருக்கும். இதில் அமௌண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 4851. பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4400 இன்ட்டு 1 ப்ளஸ் r/100 அப்படின்னா 10 r/2. ஸோ r/2னா 10ல் பாதி எவ்வளோ 5/100 ஹோல் பவர் 2n. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த 4851 டிவைடட் பை இந்த இருக்க பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இங்கே டிவைடில் வந்துடும் 4400. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 105/100ன்னு வரும். அதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 21/20 ஹோல் பவர் 2n அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா 11 டேபிளில் 11 4s are 400ன்னு வரும். மேலே வந்து 441 அப்படின்னு வரும். 441 எப்படி எழுதலாம் அப்படின்னா 21 × 21 எழுதலாம். அதே மாதிரி 400 எப்படி எழுதலாம் 20 × 20ன்னு எழுதலாம். அதனால் இதை ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா மேலே வந்து 21/20 பவர் 2n இருக்குது. பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போது n ஈக்குவல் டு வந்து 1 இயர். 1 இயர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 12 monthsன்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 12. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி ஒரு கொஷின் தான். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 52,000ன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு. இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிடும். மைனஸ் பண்ணோம்னா 27040ன்னு வரும். இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 4 கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
6760 அப்படின்னு வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 13% அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு இந்த கொஷினில் பார்த்தோம்னா நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே ராம் அண்ட் சோமுக்கு வந்து அவங்க ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரேஷியோ பார்த்தோம்னா சோமு அண்டு ராம்னு சொல்லி இப்படி திருப்பி போட்டு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம 900:750 அப்படின்னு எழுதணும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 6.6:5 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் which is exactly divisible by all the numbers from 1 to 9 சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க எந்த நம்பர் 1, 2, 3, 4 எக்ஸட்ரா அப் டு 9 வரைக்கும் எல்லாத்தாலையுமே எக்ஸாக்ட்லி டிவிசபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர் வராமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா நம்பருமே 2 ஆல் டிவிசபிள் ஆகும். ஸோ 2 டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 ஆல் டிவிசபிள் ஆகிற நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து சம் ஆஃப் த நம்பர் இங்கே இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் அது 3 ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 2 + 5 + 1 எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8. அது வந்து 3 ஆல் டிவிசபிள் ஆகாது. அப்போ இது ஆகாது. 2 + 5 + 2 இது வந்து 9. அப்போ 3 ஆல் டிவிசபிள் ஆகும். இது வந்து 10. இதுவும் டிவிசபிள் ஆகாது. நெக்ஸ்ட்டு 11 இதுவும் டிவிசபிள் ஆகாது. அப்போ இங்கே நமக்கு 3லேயே வந்து இந்த 1 தான் டிவிசபிள் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு when a number is decreased by 25%, ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு இருக்கு, அது 25% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மிச்சம் 75% தான் இருக்கும். 75/100 இஸ் ஈக்குவல் டு அது எவ்வளோவா மாறுதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க 120. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 120 × 100 டிவைடட் பை 75 போட்டோன்னா நமக்கு வந்து 160 அப்படிங்கிறது தான் ஆன்சராக கிடைக்கும். In a school of 1400 students there are 420 girls அப்படின்னு சொல்லிட்டாங்க. percentage of boys கேட்குறாங்க. நமக்கு வந்து டோட்டல் சொல்லிட்டாங்க, கேர்ள்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம முதல்ல கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கேர்ள்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 போட்டோம்னா கேர்ள்ஸ் வந்து நமக்கு 30%. கேர்ள்ஸ் 30% அப்படின்னா மிச்சம் இருக்கிறது பாய்ஸ். அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளோனா 70%. Next, if a price of a Orid doll after 20% increases, அப்படி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்க ரேட் சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் இன்ட்டு இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது 20 அப்படின்னா 100 + 20 120/100 இஸ் ஈக்குவல் டு 96. சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி இருந்த ரேட் எவ்வளோ அப்படின்னா 80 இதாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இது வந்து நமக்கு 6, இது வந்து இயர்ஸ். இது வந்து நமக்கு அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பிரின்சிபல் வந்து 15,625 இன்ட்டு 1 + r/100. ஆர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8 இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் போட்டுக்கோங்க. ஆரில் வந்து 8 போட்டுக்கோங்க, இங்கே வந்து 3 போட்டுக்கோங்க. போட்டோம்னா நமக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 19,683 அப்படின்னு கிடைக்கும். அமௌண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4058. இதுதான் வந்து நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ்னு இல்லை, 1 + 4 + 16 எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய சம்மு கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம பார்த்தோம்னா மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வரல. டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 4/1 4 வருது, 16/4 4 வருது. டிஃப்ரென்ஸ் வந்து டிவைட் பண்ணால் சேமாக வருது. அப்போ இது ஜிபி மாதிரி இருக்குது. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4. நமக்கு வந்து அந்த சம் ஆஃப் த ஃபார்முலா வந்து ஜிபியில் SN ஈக்குவல் டு A இன்ட்டு ஆர் வந்து 1 விட அதிகமாக இருந்தால் r/n - 1 டிவைடட் பை r-1. இந்த வேல்யூவில் வந்து ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூவு. அப்போது 1 இன்ட்டு ஆர் வந்து 4/n - 1 டிவைடட் பை 4 - 1 3. சம் அவங்களே சொல்லிட்டாங்க, அதனால் 1365 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
4095 இஸ் ஈக்குவல் டு 4 பவர் n மைனஸ் 1 இருக்கும். அந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 4096 ஈக்குவல் டு 4 பவர் n. இதை வந்து 4 பவர் 6ன்னு எழுதலாம். அப்போது 4 பவர் n இருக்குது, பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ n ஈக்குவல் டு 6. அப்போது 6ங்கிறதா இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 2 3 4 இந்த லெட்டர்ஸ்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க லெட்டரெல்லாம் வந்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம இந்த நம்பர்ஸ்க்கு நேராக என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு கூட இந்த ஆப்ஷன் எழுதி பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படி பார்த்தா இந்த பி தான் ஆன்சர். இது எழுதினோம்னா என்னென்னா பென்சில் அப்படின்னு வரும். பிக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே கொடுத்துருக்காங்க 5, ஈக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அடுத்து 6. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி வேஸ் கேன் யூ ஆன்சர் 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஷின் அப்படின்னா சரியா தவறா கூறுக அப்படிங்கிற 5 கேள்விகள் இருக்குது. இந்த 5 கேள்விகளுக்கும் மொத்தமாக எத்தனை விதமான பதில்கள்னு கேட்டிருக்காங்க. ஹவு மெனி வேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து 2 பவர் n என்னன்னு சொல்லிட்டாங்க, 5 கேள்வின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பவர் 5 கொடுத்தோம்னா 32 அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு 210 மின்ஸை எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 12 ஹவர்ஸு. எத்தனை நாளைக்குன்னா 18. இந்த பக்கம் வந்து மின் கொடுக்கல. எக்ஸு இன்ட்டு 20 டேஸ் இன்ட்டு 14. எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்து போட்டு சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 162 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் பலூன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 12 சென்டிமீட்டர் டு 16 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து ஸ்பெரிக்கல் ஸ்பியருக்கு பார்த்தோம்னா 4πr² அப்படிங்கிறது தான். வந்து 2 ரேடியஸ் இருக்கனால ஃபஸ்ட்டு இருக்கிற சின்ன ரேடியஸ்க்கு வந்து ஸ்மால் r ஈக்குவல் டு 4π கேபிட்டல் r². 4π கேன்சல் ஆகிடும். இங்கே இந்த ஸ்மால் ஆருக்கு 12 இன்ட்டு 12, இங்கே வந்து 16 இன்ட்டு 16. இது ரெண்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9:16 அப்படின்னு வரும். 2 6r 2 8r 2 6r 2 8r 2 3r 2 4r 2 3r 2 4r 3 3r 9 ஈக்குவல் டு 4 4r 16. அப்போ 9:16 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் பி கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5%, இயர் வந்து 2. இதை வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டோம்னா 4000 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பி இன்ட்டு 1 + ஆர் எவ்வளோ பார்த்தோம்னா 5/100 ஹோல் பவர் 2. இதை நம்ம போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 4410 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு கேட்டிருக்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ அமௌண்ட்டி பிரின்சிபலி மைனஸ் பண்ணோம்னா 410 அப்படிங்கிறது தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன் வாட் டைம் வில் 5600 அமௌண்ட் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட்டு, நமக்கு ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 6720 மைனஸ் 5600 எவ்வளோ அப்படின்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் SI ஈக்குவல் டு P இன்ட்டு NR/100. இங்கே வர டிஃப்ரென்ஸ் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 1120. பிரின்சிபல் வந்து 5600, 6% n தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா n வந்து 10/3 அப்படின்னு வரும். இது வந்து ஆப்ஷன் டி 3 1/3 அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. 5A உடைய ரேஷியோ வந்து 5, B வந்து 2, C வந்து 4, இது வந்து DA. சிக்கும் டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா 1000. 3யை விட டியை விட C வந்து 1000 அதிகமாக வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 - 3 எவ்வளோனா 1. இப்போ 1 ஈக்குவல் டு 1000 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ C வந்து 4000 வாங்குறாங்க, D வந்து 3000 வாங்குறாங்க. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா B ஷேர். அப்போது 2 × 1000 போட்டோம்னா நமக்கு வந்து B கிடைச்சிரும். 2 × 1000 எவ்வளோ 2000. அப்போ அதுதான் அதனுடைய ஆன்சர்.
Next, an alloy contain 26% of copper. What quantity of alloy is required to get 260 கிராம்னு கேட்டிருக்காங்க. 100% இருந்ததுன்னா அதில் 26% காப்பர். இப்போ மொத்தமாக ஒரு அலாய் எடுத்துக்கிட்டோம்னாவே அதில் 100% தான் இருக்கும். ஸோ அப்போ 100% அப்படிங்கிறத 1000 கிராம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் 50% அப்படின்னா அதில் பாதி 500 கிராம்னு சொல்லலாம். அப்போது 26% அப்படின்னா 260 கிராம்னு சொல்லலாம். இப்போ 260 கிராம் இருக்கணும் அப்படின்னா 26% காப்பர் இருக்குன்னா அது நம்ம மொத்த கிராம் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1000 கிராமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 35a² c³ b. இப்போ நம்பர்ஸ்க்கு முதல்ல நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 35, 42, 30 எடுத்தோம்னா 210. இதிலே 210ங்கிற ஆப்ஷன் இங்கே ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்சிசிஎஃப் அப்படின்னாவே நம்ம காமனாக இருக்கிறத எடுத்துக்குவோம். இதில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இதில் பார்த்தோம்னா எக்ஸ் கிடையாது, இதில் எக்ஸ் இருக்குது ஆனால் ஒய் கிடையாது. இப்போ ஒய் டேர்ம் எடுத்தோம்னா இதுலேயும் ஒய் இருக்குது, இதில் ஒய் கிடையாது. இசட் எடுத்தோம்னா இதுலேயும் இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்மில் இசட் கிடையாது. அப்போ மூணுத்துக்குமே காமனாக வந்து எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி ஒரு நம்பரே இல்லை. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன? ஹெச்சிசிஎஃப் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி 1ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதை வந்து நம்ம 1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காமனாக இல்லை அப்படின்னாலே இப்போது 3,7 இல்லை 5,7 இதுக்கெல்லாம் வந்து காமனாக இல்லைன்னா அந்த ஹெச்சிசிஎஃப் 1ன்னு பார்த்த மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் 1. அவ்வளோதான் இந்த 25 கொஷின்ஸு. இந்த எக்ஸாம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆன்சருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மேக்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ.